எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது நீல் ஐலாண்டில் இருக்கிற லக்ஷ்மண்பூர் 1 அப்படின்ற ஒரு பீச்சில் இருக்கிறோம். இந்த பீச்சை தண்ணியை பாருங்கள், அவ்வளோ கிளியராக இருக்குது, சுத்தமாக இருக்குது. நம்ம இங்கே நீல் ஐலாண்ட் வந்தால் நிச்சயம் நம்ம பார்க்க வேண்டியது லக்ஷ்மண்பூர் 1 and 2 ரெண்டுமே வந்து பார்க்க வேண்டிய இடம். இந்த பக்கம் சுத்தம், இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட். இந்த மரங்கள் பாருங்கள், நம்ம நிச்சயம் வந்து பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடமும் ஒரு அழகில் இருக்குது. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அழகில் இருக்குது. இந்த அழகை நம்ம ரசிக்கிறதுக்காகவே நம்ம ரசிக்கணும். அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் லக்ஷ்மண்பூர் 1 இது. தண்ணி இடங்கள்லாம் சுற்றி கொஞ்சம் தூரம் காட்டுறேன். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. பூனாவிலேருந்து ஒரு அங்கிள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பேர் நிக்கில். அவங்க ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை, ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தப்ப அவர் அப்படி தற்செயலாக வந்தார். ஸோ அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். வெயிட். ஹாய் சார். ஹலோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் அப்படி காட்டுறேன் பாருங்கள். லக்ஷ்மண்பூர் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு லக்ஷ்மண்பூர் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர். அந்த இடத்த பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இடத்துல அப்படி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, பார்த்தீங்களா? ஹலோ, ஹாய். நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் உங்களுக்கு காட்டிட்டு வரேன் வீடியோவை. இந்த க்ளீன் தான் இந்த ஊருடைய அழகிய வந்து இந்த சுத்தமான தண்ணி. இந்த லக்ஷ்மண்பூர் 1 2க்கு வந்து ஆட்கள் ஒன்றும் அவ்வளோவா யாரும் இல்லை, குறைவாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஆட்கள் கொஞ்சம் குறைவு தாங்க. குறைவுன்றதை விட யாருமே வரல. ஒருவேளை காலையில் வந்திருப்பாங்க, ஏன்னா வெயில் நேரம் இது. குரூஸ் போது பாருங்கள். ஏறக்குறைய நாம் அந்த நீல் ஐலாண்டில் இருக்கிற 3 தீவுகள், 3 கடற்கரையை நம்ம இன்றைக்கி முடிச்சிட்டோம். இதோடு நமக்கு 2:55க்கு நம்ம அங்கே இருக்கணும். 3:15க்கு நமக்கு குரூஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ போயிட்டு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அடுத்தது நேராக போயிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம குரூஸ் போயிட்டு வேண்டியது தான். நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல. நமக்கு இதெல்லாம் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சில நேரங்கள் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துடணும். அதுக்கு தான் நான் திரும்ப சொல்லுகிறேன். இந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதான் வந்து மரத்தையும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம்.
இன்னும் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க, தண்ணி, இந்த கல். தர தெரியுது பார்த்தீங்களா? இந்த கடற்கரையில் எங்கேயுமே வந்து குப்பை இல்லை, கவனிச்சிங்களான்னு தெரில. எங்கேயுமே குப்பை கிடையாது, சுத்தமாக வச்சுருக்குறாங்க. தூரத்தில் ஒரு க்ரூஸ் இப்போ போயிட்டுருக்குது. அவங்க டைம் ஷெட்யூல் பிரகாரம் க்ரூஸ் அப்பப்போ வரும் போல இருக்குது. ஃபேமிலியாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ நல்லா எடுக்கலாம் வந்தாக்க. பாருங்க, இப்போது நாம் லக்ஷ்மண் நகர் பீச்சில் இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், லக்ஷ்மண் நகர் .2 அப்படின்ற இடத்துல இருக்கிறோம். ரொம்ப அழகான காற்று, சுத்தமான தண்ணி. ஒவ்வொரு கடலுக்கும், அந்தமான் இருக்கிற ஒவ்வொரு பீச் சைட்டுக்கும் வித்தியாசமான அனுபவம் இருக்குது. ஒரு இடத்துல அலை வேகமாக அடிக்குது, ஒரு இடத்துல அலை கம்மியாக அடிக்குது, ஒரு இடத்துல நடந்து போய் குளிச்சுட்டு வரலாம், ஒரு இடத்துல நல்லா கிளியராக, எல்லா இடத்துலையுமே ரொம்ப கிளியராக தெரியுது. ஒரு இடத்துல தண்ணி நல்லா உள்ளே போகுது, ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு தண்ணி நல்லா வெளியே வருது. என்னடா இது அந்தமான் இப்படி இவ்வளோ அழகாக! அதனால தான் வந்து அந்தமான் எல்லோரும் சொல்கிறாங்க, அதாவது எப்பயாவது நம்ம ஒரு முறையாவது நம்ம வந்து அந்தமான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரீசன் போல் இருக்குது. அதனால் இந்த இயற்கை கொட்டி கிடக்கிற இந்த பிளேஸ்க்கு நம்ம நிச்சயம் வரணும். இது ஒரு நல்ல அனுபவம், நிறைய அனுபவம் அன்றைக்கி கிடச்சிது. ஏன்னா எங்கள் பட்டியலில் இந்த பகுதி கிடையாது. எங்கள் நண்பர் ஒருத்தர் தான் இதை சொன்னார், அவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான இடம். ஏன்னா இந்த அனுபவம்லாம் நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. எனக்கு இத்தனை ஆண்டுகளில் இப்படி ஒரு அனுபவம் கிடச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு குருஸ் ஒன்று வருது, இன்னொரு குருஸ் ஒன்று வருது. அப்போ
வழக்கமாக நம்ம கடல் அப்படின்னாலும் நம்ம மைண்டில் இருக்கிறது நீல கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி மீன்ஸ் க்ரீனிஷ். இந்த பக்கமும் க்ரீனு, இந்த பக்கமும் க்ரீனு. இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி சுத்தமாக இருக்குது. சாண்டலில் வந்து மண்ணுனாலே கொஞ்சம் அழுக்கு ஓட்டும் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு இடம். கடைசியாக நம்ம நீல் ஐலாண்டர் இந்த வீடியோவோட நம்ம கடைசி பண்ணுறோம். ஏன்னா இதோட முடியுது நீல் ஐலாண்ட். நம்ம போர்ட் பிளேயர் போகிறோம். போர்ட் பிளேயர் போய்ட்டு நாளையிலேருந்து நம்மளுடைய செமினாருக்கான வேலை ஸ்டார்ட் ஆகுது. பார்ப்போம். தேங்க்யூ, பாய். நீல் ஐலாண்ட் பாய். நாங்கள் கிளம்புறோம். நீல் ஐலாண்டுக்கு பாய். கிளம்புறோம். நீல் ஐலாண்ட். போலாமா? சூப்பரான இடம், வரணும், வராமலாம் இருக்கக்கூடாது. போகிறப்ப இந்த இடத்துல எல்லாம் நல்லா வெயில் அடிச்சுது. இப்போ பார்த்தா அதுக்குள்ளே நேரில் வந்துடுச்சு. இன்னொன்று, இந்த கடலுக்கு அந்தாண்ட என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, தாய்லாந்து, மியான்மர், பர்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய நேரம் வந்து இங்கே இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காலையில் 5:40க்கெலாம் இங்கே வந்து சன்ரைஸ் ஆகுது. சாயந்தரமும் 5:40 நினைக்கிறேன். 7 மணிக்கெல்லாம் வந்து நைட்டு 9 மணி மாதிரி நல்லா இருட்டிடுது. அதனால் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து இந்தியா டைம் தான் ஃபாலோ பண்ணுறோம். நல்லா ஹாப்பி மூமெண்ட். நிறைய மெமரிஸ் கிடச்சிது நமக்கு. அந்த மெமரிஸோடு நம்ம இப்போது போகிறோம்.